திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபம். நாள் ஜனவரி 9, 10. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உங்க வீடுகள்ல கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். மாறினாலும் இயேசு மாறினார், மனிதர்கள் மாறினாலும் இயேசு மாறினார். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறினார், மனிதர்கள் மாறினாலும் இயேசு மாறினார். நண்பர்கள் மறந்தாலும் இயேசு மறந்திடார், நன்மை பெற்றோர் மறந்தாலும் இயேசு மறந்திடார். நண்பர்கள் மறந்தாலும் இயேசு மறந்திடார், நன்மை பெற்றோர் மறந்தாலும் இயேசு மறந்திடார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். தேவையோ 5000 இயேசு இருக்கிறார், இருப்பதோ 5 அப்பம் இயேசு இருக்கிறார். தேவையோ 5000 இயேசு இருக்கிறார், இருப்பதோ 5 அப்பம் இயேசு இருக்கிறார். பலவீன நேரம் அதில் இயேசு தாங்குவார், வியாதிகள் வேதனை சுகம் என கருள்வார். பலவீன நேரம் அதில் இயேசு தாங்குவார், வியாதிகள் வேதனை சுகம் என கருள்வார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். ஆபத்து காலத்திலே இயேசு விடுவிப்பார், இக்கட்டு நேரத்திலே இயேசு விடுவிப்பார். ஆபத்து காலத்திலே இயேசு விடுவிப்பார், இக்கட்டு நேரத்திலே இயேசு விடுவிப்பார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடார், துன்பம் தொல்லை வந்தாலும் இயேசு கைவிடார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடார், துன்பம் தொல்லை வந்தாலும் இயேசு கைவிடார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். நான் போகும் பாதை அறிவார்,
வந்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். கடைசி காலத்தை அறிகிற அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இந்த காலத்துல நீங்கள் எதிர்கொள்ள போகிற பிரச்சனை என்ன, நீங்கள் அதுல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு கர்த்தர் நீங்கள் காலத்தை குறித்த அறிவுடையவர்களாக இருக்க விரும்புகிறார். மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஜனவரி 17. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட் ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்கநத்தம், PRC டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் 9442800449, 9442800447. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற நிகழ்ச்சியின் வாளாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் நம்மளை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 12:34, விரியன் பாம்பு குட்டிகளே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்லவைகளை பேச முடியுமா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்றார். ஒரு மனுஷனுடைய பேச்சு, ஒரு சுவாபம் எங்கே வெளிப்படுனா பேச்சில் வெளிப்படும். இயேசு சொல்றாரு விரியன் பாம்பு குட்டிகள் என்றார். சிலருக்கு அந்த பாம்பு மாதிரி அவங்க பேசுகிற வார்த்தை ஒரு நச்சுத்தன்மை இருக்கும், ஒரு விஷம் இருக்கும், அதில் ஒரு பாவம் இருக்கும், தீமை இருக்கும். ஆனால் இயேசுவின் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க, இது இருதயத்திலிருந்து, சுத்தமான இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபம் ஒரு அசைவை கொண்டு வரும், அற்புதங்களை செய்யும். அதனால தான் சொல்கிறாரு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும். இன்றைக்கி உங்கள் இருதய நிறைவு எதில் இருக்குது? பணத்தில் நிறைந்திருக்கா, கோபத்தில் நிறைந்திருக்கா, பாவத்தில் நிறைந்திருக்கா, தீமையில் நிறைந்திருக்கா? உங்கள் இருதயம் இன்றைக்கி எதில் நிறைந்திருக்கிறது? ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்றவர் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை நிரப்ப போகிறார். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 17:17 பார்க்கும்போது ஆபிரகாம் தூதர்கள்ட்ட சொல்லுகிறான், தன் இருதயத்தில் சொல்லி கொண்டானான். உற்பவ காலத்தில் வருவோம், சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்ன உடனே நம்பவே முடியல. ஆனாலும் என்ன செய்யறது, நம்பாமலே இருக்க முடியல. தன் இருதயத்தில் சொல்லி கொண்டானா, நடக்கட்டும் பார்ப்பணும். உற்பவ காலத்தில் தேவன் சொன்னபடியே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தாரா. அண்ணாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? தன் இருதயத்தின் நிறைவை போய் ஆண்டவர்கிட்ட ஊற்றுகிறார். அவ்வளவு மனக்லேசம், அவ்வளவு நிந்தை, அவமானம், இவ்வளவையும் வச்சுட்டு இத்தனை நாள் எப்படி உயிரோடு வாழ்ந்தாங்கன்னு தெரியல. நமக்கெல்லாம் ட்ரெஸ் ஆயிடுச்சு, ரொம்ப மனபாரமாக இருக்குது, தூங்க முடியல, அவ்வளவு கவலை, ஆமாம் அட்மிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவ்வளவு நிந்தைய அவமானம் வச்சு மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீ. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போன உடனே தன் இருதயத்தை ஊற்றினாலும் பேசினாலும். அவள் சத்தமும் யாருக்குமே கேட்கல. 1 சாமுவேல் 1:13 வசனம் சொல்லுது, தன் இருதயத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜபந்தான். இத்தனை வருஷம் பண்ண ஜபம்லாம் உதட்டிலிருந்து வந்துச்சு, உணர்விலிருந்து வரல, இருதயத்திலிருந்து வரல. யாரோ ஒருத்தர் இத்தனை முறைவா அத்தனை முறைவா சரியாயிடுன்னு சொல்ல. இப்போ இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறார்.
அந்த ஜெபம் ஒரு தீர்க்கதரிசியை சாமுவேலை அன்னாளுக்கு ஒரு அற்புதம் செய்தது. இன்னைக்கு இருதயத்தின் நிறைவினால் பேசுகிற அந்த கண்ணீர் மனத்தாழ்மை உள்ள ஜெபந்தான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகுது. வேதனை சஞ்சலத்தை மாற்றப் போகுது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வேதத்தை வாசித்து பாருங்களே. 1 ராஜாக்கள் 10:24 சாலமோனை பற்றி வேதம் சொல்லுது. ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அவன் ஜெபம் பண்ணபடியே ஞான இருதயத்தை கர்த்தர் தந்தாரா. இன்றைக்கி உங்கள் இருதயத்துக்கு ஒரு ஞானம் வேணுங்க. பல வேலைகளில் எனக்கு முடியலை, மறந்துட்டேன். ரொம்ப ஒரு வியாதியில் இப்போ மறதி. சாப்பாடு சமைக்க மறந்துட்டேன், உப்பு போட மறந்துட்டேன், கேஸ் அடுப்பை அணைக்க மறந்துட்டேன், பைபிள் வாசிக்க மறந்துட்டேன், ஜெபம் பண்ண மறந்துட்டேன், ஊழியம் பண்ண மறந்துட்டேன். இப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஏன்னா ஞானம் இல்லை. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர்கிட்ட தேவன்கிட்ட கேட்கணுமா. ஏராளமான பிரச்சனை, கடற்கரை மணலை போல் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு சாலமோன் பண்ண ஜெபம் ரொம்ப ஆண்டவர் பிரியமாக இருந்துச்சார். ஞானமுள்ள இருதயம் வேணும். இன்றைக்கி ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் பூமியில் வாழ்வதற்கு, வேலை செய்வதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு, ஊழியம் பண்ணுவதற்கு, பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நமக்கு ஞானம் வேணுங்க. இல்லைன்னா மறதி தான், இல்லைன்னா குழப்பந்தான். முடியலை, ஒதுங்கிக்குவோம், ஏன் பிரச்சனை, அப்படி தான் சொல்லுவோம். ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரா? தருவாரா. அது மாத்திரமா? லூக்கா 8:15 பார்க்கும்போது இந்த இருதயம் அடுத்து எதில் நிறையணுமா? நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ 1 30 60 100 மடங்கு இந்த இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை அப்படியே காத்து கொள்ளணும். பொறுமையோடு தியானிக்கணும். ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு சொல்லியிருக்கிறாரே, இடைப்படுகிறாரே, எனக்கு இது இந்த வார்த்தையில திரும்ப திரும்ப நினைவு வருது. நீங்கள் அந்த வசனத்துக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்களே, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அதனால தான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்னார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, உங்கள் தடுமாற்றம், உங்கள் குழப்பம், உங்கள் மறதி எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கி ஞானமுள்ள இருதயத்தை தந்து எதையும் செய்து முடிக்க திராணியை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சாலமோன் ஜெபித்த போது கொடுத்தீரே. எங்கள் ஞாபக மறதியெல்லாம் நீங்க ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயம், கர்த்தருக்கு அடுத்த ஆண்டவரை காரியங்களில் ஈடுபட எதையும் செய்ய திராணி உள்ள ஒரு இருதயத்தை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இந்த நாளில் மனமகிழ்ச்சியோடு உம்மை பின்பற்ற உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.